ஓம் சாந்தி. 7-10-2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை கும்பிப்பாக நரகம், அதாவது மிக கொடூரமான நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இதற்காகத்தான் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் மிகப்பெரிய கைவினைஞர்கள். எப்படி? உங்களுடைய கைவினை என்ன? பதில்: முழு உலகத்தையும் புதியதாக மாற்றும் கைவினையை குழந்தைகளாகிய நாம் தான் செய்கிறோம். அதற்காக நாம் செங்கல், கூடை போன்றவைகளை எடுப்பதில்லை. ஆனால் நினைவு யாத்திரையினால் புதிய உலகத்தை உருவாக்குகின்றோம். நாம் புதிய உலகத்தை வடித்து கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி இருக்கிறது. நாம் தான் இந்த சொர்க்கத்திற்கு அதிபதியாகின்றோம். ஓம் சாந்தி. நீங்கள் அவரவர் ஊரிலிருந்து புறப்படும் போது நாம் சிவபாபாவின் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது என்று இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகின்றார். சாது சந்நியாசிகளை தரிசிக்கவோ அல்லது சாஸ்திரங்களை கேட்கவோ வரவில்லை. நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் சிவன் மேலே இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கும் போது கண்களை திறந்து அமருவதில்லை. கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமருகிறார்கள். இங்கேயோ குழந்தைகளாகிய நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு சிவபாபாவை நினைவு செய்யக்கூடாது. சிவபாபா மிக மிக தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் வந்து குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார். ஸ்ரீமத் படி நடப்பதினால் நாம் உயர்ந்த தேவதையாக மாறுவோம். தேவதைகளுடைய முழு அரசாட்சி ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கு அமர்ந்தபடியே உங்களுடைய தேவி தேவதா ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கு நமக்கு ஒரே ஒரு தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. சத்குரு பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார். இந்த அனைத்து விஷயங்களும் வயதான தாய்மார்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு முக்கியமான விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். அதாவது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று. நாம் சிவபாபாவினுடைய குழந்தைகள். நமக்கு பாபா சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கொடுப்பார் என்பதை புரிய வையுங்கள். வயதான தாய்மார்களும் பிறகு இவ்வாறான கிளி போன்ற மொழியில் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். இங்கு ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு உரிமை இருக்கிறது. இந்த பழைய உலகம் அழியப் போகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இந்த சண்டை போன்றவைகள் மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகு நடக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தும் வயதானவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது டீச்சரின் வேலையாகும். அவர்களை பொறுத்தவரை தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினையுங்கள் என்ற ஒரு வார்த்தை கூட போதுமானது. நீங்கள் பல முறை 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி இருக்கிறீர்கள். சத்யுகம் திரேதாயுகத்தில் யாரும் யாத்திரைக்கு செல்வதில்லை. அங்கே எந்த கோவிலும் கிடையாது. இந்த யாத்திரைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். ஞான மார்க்கத்தில் இது எதுவும் கிடையாது. ஏணிப்படியில் கீழே இறங்கி இறங்கி மாட்டிக்கொண்டு விட்டனர். மாட்டிக்கொண்டு விட்டோம் என்பது கூட அவர்களுக்கு தெரிவதில்லை. அப்போது தந்தையை அழைக்கிறார்கள். தந்தையே, வந்து எங்களை விடுவியுங்கள் என்று. பாபாவும் கூட
டிராமாவினுடைய திட்டத்தின்படி வரவேண்டி இருக்கிறது. அனைவரையும் புதைக்குழியிலிருந்து விடுவிப்பதற்காக நான் கட்டுப்பட்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இதைதான் சொல்லப்படுகிறது கும்பிப்பாக நரகம் என்று, அதாவது மிக கொடூரமான நரகம் என்று சொல்லப்படுகிறது. ரௌரவ் நரகம் என்றும் கூறுகிறார்கள். இதை அனைத்தையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது எதுவுமே தெரியாது. நீங்கள் பாபாவை எப்படி அழைக்கிறீர்கள்? ஹே பதீத பாவனா பாபா, இந்த பதீத உலகம் ராவணனுடைய பழைய உலகத்தில் நீங்கள் அழைக்கிறீர்கள். நாங்கள் கழுத்து வரையில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று அழைக்கிறீர்கள். தந்தையை தவிர வேறு யாருமே விடுவிக்க முடியாது. பிறகு என்ன சொல்லி அழைத்தீர்கள்? பாபா, வந்து எங்களை இந்த கும்பிப்பாக நரகத்திலிருந்து விடுவியுங்கள் என்று. அப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். எவ்வளவு உங்களுடைய கீழ்ப்படிந்த வேலைக்காரராக இருக்கிறார். நாடகத்தில் அளவற்ற துக்கத்தை குழந்தைகளாகி நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நொடி போல இன்னொரு நொடி இருக்காது. நேரம் மிக குறைவாக இருக்கிறது. மரணம் ஆரம்பித்து விட்டால் மனிதர்கள் குழப்பம் அடைவார்கள். கொஞ்ச காலத்திலேயே என்னென்ன நடக்கும்? பலர் சப்தத்தை கேட்டே ஹார்ட் ஃபெயில் ஆகிவிடுவார்கள். எப்படி இறப்பார்கள் என்று கேட்காதீர்கள். பாருங்கள், எவ்வளவு வயதான தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். பாவம், ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது. தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள் அல்லவா? ஒருவருக்கொருவரை பார்த்து நாமும் செல்லலாம் என்று தயாராகுவார்கள். உங்களுடையது மிக பெரியதிலும் பெரிய யாத்திரையாகும். நீங்கள் பதீத உலகத்திலிருந்து பாவனமான உலகத்திற்கு செல்கிறீர்கள். கொஞ்சம் கேட்டால் கூட சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். பலன் அவசியம் கிடைக்க வேண்டுமல்லவா? மற்றபடி பதவியானது படிப்பினுடைய அடிப்படையில் கிடைக்கின்றது. அதில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தது, குறைந்ததிலும் குறைந்தது, இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. பிரதம மந்திரி எங்கே? வேலைக்காரர்கள் எங்கே? ராஜ்யத்தில் வரிசை கிரமமாக இருக்கும் அல்லவா? சொர்க்கத்தில் கூட ராஜ்யம் இருக்கும். ஆனால் அங்கே பாவ ஆத்மாக்கள், அழுக்கானவர்கள், விகாரிகள் இருக்க மாட்டார்கள். அதுவோ நிர்விகார உலகமாகும். பாபா கூறுகிறார், நான் ஏழை பங்காளன். பாபா ஏழைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக, கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர்களை விட இவர்கள் 21 பிறவிகளுக்கு உயர்ந்த பதவி அடைவார்கள். இதுவும் நல்லதே. வயதான பெண்கள் வருவதை பார்த்தால் பாபாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கிருஷ்ணபுரிக்கு செல்வார்கள் அல்லவா? இது ராவணபுரியாகும். யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் கிருஷ்ணரை மடியில் வைத்து தாலாட்டுவார்கள். அங்கே இந்த 5 பூதங்கள் இருக்காது. 5 தத்துவங்களும் சதோபிரதானமாகிவிடும். உங்களுக்கு அடிமையாகி விடுகிறது. ஒருபோதும் இவ்வாறு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு வெயில் இருக்காது. 5 தத்துவங்களும் முறைப்படி இயங்கும். அகால மரணம் இருக்காது. இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் நரகத்திலிருந்து புத்தி யோகத்தை எடுக்க வேண்டும். புதிய கட்டிடம் கட்டுகிறார்கள் என்றால் புத்தி பழையதிலிருந்து விலகி போகிறது. புதியதின் பக்கம் புத்தி செல்கிறதல்லவா? அவ்வாறே இதுவும் கூட எல்லையற்ற விஷயமாகும். இப்போது தந்தை வந்திருக்கிறார் உங்களுக்கு உயர்ந்த வழி கொடுப்பதற்காக, உயர்ந்த ஸ்வர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. அநேக முறை ராஜ்யத்தை அடைந்திருக்கிறீர்கள். பிறகு
இழந்தும் இருக்கிறீர்கள். இது புத்தியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு இந்த விஷயத்தை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். உலகாய விஷயங்களில் நேரத்தை வீணாக்கக்கூடாது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சுயதர்சன சக்கரதாரியாக வேண்டும். இங்கே குழந்தைகள் நல்ல முறையில் கேட்டு பிறகு அதை கூற வேண்டும், நினைவு செய்ய வேண்டும். பாபா நமக்கு என்ன கூறினார் என்று. பாபா உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால் தூய்மையாக வேண்டும். தூய்மையாகவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். பதவியும் கூட மிக சின்ன பதவி, அதாவது குறைந்த பதவியை அடைவீர்கள். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் நல்ல முறையில் தாரணை செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபா எளிமையான வழியை கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம்: தந்தை என்ன கூறுகிறாரோ அதை நல்ல முறையில் கேட்டு பிறகு கூற வேண்டும். உலகாய விஷயங்களில் தன்னுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட்: பாபாவின் நினைவில் கண்களை மூடிக்கொண்டு அமரக்கூடாது. ஸ்ரீ கிருஷ்ணருடைய அரசாட்சியில் வருவதற்காக படிப்பை நல்ல முறையில் படிக்க வேண்டும். வரதானம்: மனம் புத்தியை தொல்லைகளிலிருந்து விலக்கி சந்திப்பு விழாவை கொண்டாடக்கூடிய தொல்லைகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. சில குழந்தைகள் இந்த தொல்லையெல்லாம் நீங்கிய பிறகு என்னுடைய மனநிலை மற்றும் சேவை நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தொல்லைகள் மலை போன்றது. மலை ஒருபோதும் நகராது. ஆகவே தொல்லையிலிருந்து தன்னுடைய மனம் புத்தியை விலக்கிவிடுங்கள். பறவையாகி மலையை கடந்து மேல் நோக்கி பறந்து செல்லுங்கள். அப்போது மலையும் உங்களுக்கு சுலபமாக அனுபவமாகும். தொல்லைகளின் உலகத்தில் தொல்லைகள் வரும்தான். நீங்கள் விடுபட்டு இருங்கள். அப்போது சந்திப்பு விழாவை கொண்டாட முடியும். ஸ்லோகன்: இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடியவர்கள்தான் ஹீரோ பார்ட்டுதாரிகள் ஆவார்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிக்கை: எந்த அளவிற்கு சம்ஸ்காரத்தில் சமநிலையை கொண்டு வருகிறீர்களோ அந்த அளவிற்கு அருகாமையில் வருவீர்கள். எப்படி சாகார ரூபத்தின் சம்ஸ்காரம் உப்பராம் மற்றும் சாட்சி பார்வையாக இருந்ததோ அதுதான் சாகார சம்பூர்ண மனநிலையின் உயர்ந்த லட்சணமாக இருந்தது. இந்த சம்ஸ்காரங்களில் சமநிலையை கொண்டு வாருங்கள். இதன் மூலம்தான் அனைவரின் இதயத்தை வெற்றி அடைவீர்கள். மற்றும் யார் சங்கமத்தில் அனைவருடைய இதயத்தை வெற்றி கொள்கிறார்களோ அவர்களே எதிர்காலத்தில் உலகத்திற்கே மகாராஜாவாக ஆகிறார்கள். ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற, சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள,
യജമാനനാവിൻ ബാബാ ഉഞ്ഞാലത്തിലെ മൂഴ്കിടുവേനേ മൂഴ്കി ദിനമും മുത്തെടുത്ത് മുടിസൂടുവേനേ இதயம் கவர்ந்த இறைவன் நீயே இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே இதயம் கவர்ந்த இறைவன் நீயே இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே முள்ளையெல்லாம் மலர்களாய் மாற்ற வந்த தோட்டக்காரன் நீ மட்டும்தானே பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூ